வர்தா புயல் சென்னைக்கு மிக அருகில் கரையை கடக்க உள்ள நிலையில் புதுச்சேரியில் எந்த மாதிரியான சூழல் நிலவுகிறது என்பதை செய்தியாளர் ரகுமானிடம் கேட்கலாம். ரகுமான், புதுச்சேரியில் கடல் சீற்றம் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. தற்போது அங்கு நிலவி வரும் சூழல் பற்றி சொல்லுங்க. கண்டிப்பாக ரித்திகா, அதாவது வர்தா புயல் தீவிரமடைய தொடர்ந்து புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் 8ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டிருக்கின்றன. புயல் எச்சரிக்கை என்பதை பொறுத்தவரை 8, 10, 11 என்பது மிகவும் அபாயகரமானது. அதில் தற்போது 8ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டான ஏற்றப்பட்டிருக்கின்றன. இந்த வர்தா புயலானது ஆந்திரா அருகே நாளை கரையை கடக்க இருக்கின்றன. இந்த நிலையிலே புதுச்சேரியிலிருந்து நாகை வரையிலான துறைமுகங்களில் இந்த 8ஆம் எண் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் தற்போது 10ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு எண்ணூர் துறைமுகத்தில் ஏற்றப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த 8 மற்றும் 10 என்பது அந்த சார்ந்த துறைமுகம் சார்ந்த பகுதிகளிலே கடுமையாக அந்த புயல் கரையை கடக்கும் போது கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகும், வானிலை மிகவும் மோசமாக இருக்கும் என்பதை அறிவுறுத்தும் விதமாக அது ஏற்றப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் தற்போது கடல் சீற்றம் என்பது கடுமையாக இருக்கின்றது. நாம் பார்த்து கொண்டிருக்கலாம். அதாவது புதுச்சேரியுடைய துறைமுகத்திலிருந்து இந்த புதுச்சேரியுடைய கடற்பகுதியை பார்க்கலாம். கடல் சீற்றம் என்பது மிக கடுமையாக இருக்கின்றது. அதாவது இந்த 8ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. கடந்த தானே புயலின் போது, அதாவது தானே புயல் தாக்குவதற்கு 12 மணி நேரத்திற்கு முன்பாகவே இந்த 8ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டது. அப்போதே இதே போன்ற ஒரு கடல் சீற்றம் அதிகமாக இருந்தது. அது படிப்படியாக ஏறி 9, 10 ஆகியவை சென்றது. ஆகவே அதே போன்ற ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையிலே தற்போது கடல் சீற்றம் இருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து கரையோர மக்களுக்கு புதுச்சேரி அரசு அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது என்று அவர்களுக்கு மீன்வளத்துறை அவர்களுக்கு எச்சரித்திருக்கின்றார்கள். ஆழ்கடலுக்கு மீன் சென்றிருக்கக்கூடிய படகுகள் அனைத்தும் கரைக்கு வந்திருக்கின்றதா என்பது குறித்து தற்போது மீன்வளத்துறை அதிகாரிகள் விசாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மேலும் கடல் சீற்றம் அதிகமாக இருப்பதால், ஏனென்றால் நாம் கடந்த காலங்களில் அந்த நடா புயலின் போது கூட நாம் பார்த்தோம், புதுச்சேரியுடைய கடற்கரையோர கிராமங்களில் கடல் சீற்றம் கடல் அரிப்பு காரணமாக மிகவும் பாதிக்கப்பட்டது. ஆகவே தற்போது இந்த கடல் சீற்றம் அதிகரிக்கும் காரணமாக கரையோரங்களில் பாதிப்பு ஏற்படும் என்பதனால் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக அதிகாரிகள் அங்கு முகாமிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தற்போது இதை எதிர்கொள்வதற்காக என்ன விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்து இன்று பிற்பகலுக்கு பிறகு புதுச்சேரி மாவட்ட நிர்வாகம் மற்றும் தலைமைச் செயலர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆலோசனை நடத்த இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த புயல், அதாவது சென்னைக்கு வடக்கு பகுதியிலே தற்போது ஓங்கல் அருகே கரையை கடக்கும் என்று வானிலை ஆராய்ச்சி நிலையம் சொல்லியிருக்கின்றது. இருந்த போதிலும் இது கரையை கடக்கும்போது கண்டிப்பாக பலமான காற்று இருக்கக்கூடும். அந்த காற்று இருக்கும்போது மின்கம்பங்கள் சாய்வதற்கான வாய்ப்புகள், மேலும் குடிசை வீடுகள் பாதிப்பு ஏற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஆகவே இதை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை புதுச்சேரி அரசு தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் சுந்தரவள்ளி இணைப்பில் இருக்கார். அவங்களோட பேசலாம். வணக்கம் சுந்தரவள்ளி. வணக்கங்க. அதாவது வர்தா புயல் சென்னைக்கு அருகே நாளை கரையை கடக்க உள்ள நிலையில் அங்க என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் நீங்க எடுத்திருக்கீங்க உங்க பகுதியில? ஆக்சுவலா திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த கோஸ்டல் தாலுக்ஸ் இருக்கு, கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி அண்ட் திருவொற்றியூர். இங்க பாத்தீங்கன்னா கோஸ்டல் வில்லேஜஸ் வருது. ஸோ இந்த கோஸ்டல் வில்லேஜஸ்ல எங்களோட ஒரு 50 டீம்ஸ் இருக்காங்க. அந்த 50 டீம்ஸ் அண்ட் ஒரு 846 ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் ஃபீல்ட்ல இருக்காங்க. அண்ட் எங்களுக்கு பிஆர்ஓ கேடர் ஆஃபீஸர்ஸ் இந்த 3 இடத்துலயும் கேம்ப் பண்ண சொல்லியிருக்கோம். அது இல்லாம அந்த கோஸ்டல் ஓரத்துல இருக்கிற அந்த மக்களை எவாக்குவேட் பண்ணி எங்களுடைய முகாம்களை தங்க வைக்கிறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அப்புறம் அந்த முகாம்களுக்கு அவங்களுக்கு தேவையான வாட்டர் ஃபெசிலிட்டி அண்ட் மருத்துவ உதவிகள் செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அண்ட் போட்டு தேவைப்படும் பட்சத்தில் பயன்படுத்துறதுக்காக பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளில் இன்னும் ஒரு 1 மணி 2 மணி நேரத்துக்குள்ள வெஹிக்கிளில் ஒரு 10 போட் ரெடியாக வச்சுருக்கோம். எங்களுக்கு இப்போ இவங்க அரசாங்கத்தின் சார்பாக எங்களுக்கு ஒரு 2 டீம் என்டிஆர்எஃப் டீம் வர இருக்கு. அந்த என்டிஆர்எஃப் டீம் சாத்தங்காடு ஸ்டீல் யார்டில் இருப்பாங்க. தேவைப்படுற பட்சத்தை அவங்கள பயன்படுத்திக்கிறது. அண்ட் ஃபயர் போட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஏரடிப்பாளையத்துலையும் திருவொற்றியூர்லையும் ரெடியாக வச்சுருக்கோம் ஃபயர் போட்டை. எந்த எவென்ச்சுவாலிட்டிஸ் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து எடுத்து வருதுங்க. அழைப்பில் உங்களுடைய தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சுந்தரவள்ளி. தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கஜலட்சுமி தொடர்பில் இருக்கிறார். வணக்கம் கஜலட்சுமி. வணக்கங்க. அதாவது வர்தா புயல் சென்னைக்கு அருகே நாளை கரையை கடக்க இருக்கிற நிலையில உங்க பகுதியில் நீங்க என்ன மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்கீங்க? நம்மளோட மாவட்டத்துல 57 கிலோமீட்டர் நம்மளுடைய கோஸ்டல் டிஸ்டன்ஸ் வருது. அதுல 44 கோஸ்டல் வில்லேஜஸ் இருக்கு. அந்த 44 கோஸ்டல் வில்லேஜஸ்க்கும் ஒவ்வொரு வில்லேஜ்லயுமே ஸ்பெஷல் டீம்ஸ் 5 டீம்ஸ் போட்டு மொத்தம் அதுல ஒரு 121 டீம் இருக்காங்க. அந்த டீம்ஸ் தனிப்பட்ட முறையில அந்த பர்டிகுலர் வில்லேஜ்ல இருக்கவங்களுக்கு அலர்ட் பண்றதுக்கான ஏர்லி வார்னிங், இவாக்குவேஷன், சர்ச் அண்ட் ரெஸ்கியூ, ஷெல்டர் மேனேஜ்மெண்ட், ஃபர்ஸ்ட் எய்ட்னு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்.
அவங்களுக்கு சஃபிஷியன்ட் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அது இல்லாம அவங்களுக்கு இப்போ நம்ம எந்த டைம்ல நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற தகவல் வந்து நம்மளுடைய 51 ஜோனல் டீம் இருக்கு. அந்த ஜோனல் டீம் லீடர்ஸ் மூலம் அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிடுவாங்க. இதுல வந்து நமக்கு நம்ம சைக்ளோனிக் ஷெல்டர்ஸ் மட்டும் 21, மல்டிபர்பஸ் இவாக்குவேஷன் ஷெல்டர் 4 இருக்கு. அது இல்லாம நெய்பரிங் இம்பார்ட்டன்ட் கம்யூனிட்டி ஹால் பில்டிங்ஸையும் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கோம். எல்லாமே ரிப்பேர் பண்ணி தயார் நிலையில இருக்கு. ஸோ அவங்க இதனுடைய சீற்றத்தினுடைய அளவை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவர்களை வந்து நம்ம ரீலோகேட் பண்றதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே அலர்ட்டா அவங்களுடைய ஜோனல் அந்தந்த ஏரியால நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது இல்லாம ஒரு என்டிஆர்எஃப் டீமை நம்ம மாவட்டத்துக்கு, காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு அரசாங்கம் வந்து அனுப்ப போறாங்க. அது அவங்க தே ஆர் கோயிங் டு கம் அண்ட் நாங்க அவங்கள வந்து மாமல்லபுரத்துல ஸ்டேஷன் பண்ண போறோம். அது இல்லாம இவங்க ஃபயர் சர்வீஸ் மூலம் ஆல்ரெடி செங்கல்பட்டுலயும் மறைமலை நகர்லயும் டீம் வந்து ரெடியா இருக்கிறாங்க. தேவைப்படும் போது அதை உபயோகப்படுத்திக்கலாம். எங்களுடைய ஃபிஷர்மேன் போட்ஸும் வந்து சஃபிஷியண்டா நாங்க அவைலபிளா வச்சிருக்கோம். ஸோ எல்லாமே ஆல் ஆர் அண்டர் அலர்ட் அண்ட் பீப்புள் வந்து தயார் நிலையில இருக்கிறாங்க. என்ன தேவையோ அதை வந்து இவாக்குவேஷன் பண்றதுக்கும் ரீஹாபிலிட்டேட் பண்றதுக்கும் ரெடியா இருக்கும். இப்போ நீங்க வந்து உங்க பகுதியில மக்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறதுக்காக என்ன மாதிரி அறிவுறுத்தல் எல்லாம் வழங்கி இருக்கீங்க? ஏற்கனவே நேற்றே எந்த மீனவர்களும் கடலுக்கு மீன் பிடிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். யாரும் வந்து அந்த கடற்கரை ஓரம் எதுவும் போக வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். சீற்றத்தினுடைய நம்மளுடைய அந்த எவ்ரி 2 hours வந்து நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருக்கோம். நமக்கு புல்லட்டின் வந்துட்டே இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவர்களுக்கு மேற்கொண்டும் அவர்களுக்கு நம்ம அறிவுரை கொடுத்து அது எல்லாருமே என்ன தேவையோ அந்த டைம்ல அவங்கள எப்போ நம்ம எவாக்குவேட் பண்ணுமோ அப்போ பண்ணிப்போம். அழைப்பில் வந்து உங்களுடைய தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கஜலட்சுமி. தொடர்ந்து நாம் புதுச்சேரி செய்தியாளர் ரகுமானிடம் பேசலாம். ரகுமான், ஏற்கனவே நீங்க சொல்லியிருந்தீங்க அங்க என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்குன்னு. தொடர்ந்து அந்த பகுதி மீனவர்களுக்கு என்ன மாதிரியான அறிவுறுத்தல், விழிப்புணர்வு எல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு ரகுமான்? கண்டிப்பாக ரித்திகா, அதாவது புதுச்சேரி மீனவர்களை பொறுத்தவரை அதாவது கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று நேற்றே அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து அவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. இருப்பினும் அதாவது ஆழ்கடலுக்கு சென்ற மீனவர்கள் கரைக்கு திரும்பினார்கள் என்பது சரியாக தெளிவான தகவல் தெரியவில்லை. ஆகவே மீன்வளத்துறை அதிகாரிகள் யார் யார் கடலுக்கு ஆழ்கடல் மீன்பிடிப்பு கடந்த 4 நாட்களாக கடலுக்கு சென்றார்கள் என்பதை கணக்கெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கரைக்கு திரும்பியிருக்கின்றார்கள் என்பது குறித்தும் விசாரித்து வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் கரையோர கிராமங்கள் கிட்டத்தட்ட 18 கரையோர கிராமங்களுக்கு அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. அவர்களுடைய படகுகளை, அதாவது ஃபைபர் படகுகளை பாதுகாப்பாக எடுத்து வைக்க முடியும். அது மட்டுமல்லாமல் விசைப்படகுகளை மீன்பிடி துறைமுகத்துக்கு உள்ளே பாதுகாப்பாக கொண்டு செல்ல முடியும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து கரையோர கிராமங்களுக்கு அறிவுறுத்தல், அதாவது பாதுகாப்பாக இருக்க முடியும் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறார்கள். புதுச்சேரியை பொறுத்தவரை புதுச்சேரி கடற்கரைக்கு ஏராளமான சுற்றுலாவினர் வந்திருக்கின்றார்கள். கடல் சீற்றம் அதிகமாக இருப்பதனால் அவர்களை அங்கிருந்து செல்லுமாறு அவர்களுக்கு அப்புறப்படுத்திருக்கின்றார்கள். தற்போது ஏராளமான சுற்றுலாவினர் அங்கு இருக்கின்றார்கள். அதாவது இங்கிருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு நீளமான அந்த கடற்கரையாகும். இந்த கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுலாவினர்களை அங்கு அப்புறப்படுத்துவதற்காக தற்போது அவர்கள் போலீசார் அங்கிருந்து அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த 8 மற்றும் 10 என்பது மிகவும் ஒரு அபாயகரமான ஒரு எச்சரிக்கை தான். ஆகவே இதை எதிர்கொள்வதற்கு மாவட்ட நிர்வாகம் தற்போது முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. ரித்திகா, ரகுமான், தொடர்ந்து கண்காணிப்பு பணிகள் அங்கு அதிகாரிகள் யார் யாரெல்லாம் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க? கண்டிப்பாக அதாவது முதற்கட்டமாக கரையோர கிராமங்களுக்கு அந்தந்த பகுதியில், ஏனென்றால் ஏற்கனவே நடா புயலும் போது இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குழு அமைக்கப்பட்டிருக்கின்றன. எந்தெந்த பகுதியில், ஏனென்றால் புதுச்சேரியை பொறுத்தவரை தானே புயல் அதோடைய படிப்பினை இருக்கின்றது. ஆகவே எந்தெந்த பகுதியிலே கடல் சீற்றத்தினால் கடல் நீர் உள்ளே புகும், அதாவது கடும் காற்று வீசும்போது எந்தெந்த பகுதிகள் பாதிக்கப்படும் என்பது ஏற்கனவே அவர்கள் அது ஒரு பாடமாக இருக்கின்றது. ஆகவே அந்த குழு கண்காணித்து அந்தந்த பகுதியில் அவர்கள் ஏற்கனவே, அதாவது நடா புயலும் போதே அவர்கள் அங்கு அந்த பகுதிக்கு பணிக்கு சென்றிருக்கிறார்கள். அவர்களை மீண்டும் தற்போது அந்த பணிக்கு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம் அவர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த கரையோர கிராமங்களுக்கு தற்போது சென்றிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து மேற்கொண்டு எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கொடுத்து, அதாவது பிற்பகலுக்கு பிறகு மாவட்ட ஆட்சியர் மற்றும் தலைமைச் செயல் அதிகாரிகளுடனான ஆலோசனை நடைபெற இருக்கின்றன. ஆகவே மேற்கொண்டு, அதாவது பேரிடர் பாதுகாப்பு வீரர்கள் தேவைப்பட்டால் அவர்களை அழைப்பதற்கான நடவடிக்கையிலும் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த அந்த கூட்டத்திற்கு பின்பே அவர்களுடைய முழுமையான நடவடிக்கைகள் என்ன என்று தெரிய வரும். இருந்த போதிலும் தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பதை புதுச்சேரி அரசு தற்போது தொடங்கி எடுத்து வருகின்றது. இது புதுச்சேரி மட்டுமல்ல, காரைக்கால் பகுதியிலும் தற்போது கடல் சீற்றம் கடுமையாக இருப்பதாக அங்கிருந்து மீனவர்கள் தகவல் தெரிவிக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் கரையரிப்பு, அதாவது அதிகமாக இருக்கின்றது, கடலோர பகுதியில் பாதிப்பாக இருக்கின்றதாக தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த பகுதியிலும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான வருவாய்த்துறை அதிகாரிகள் தற்போது அந்த பகுதியிலும் முழுமையான கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றார்கள். ரத்திகா,
வர்தா புயல் சென்னை அருகே நாளை கரையை கடக்க உள்ள நிலையில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தொடர்ந்து புதுச்சேரியில் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்ற தகவல்களை வழங்கிய ரகுமான், உங்களுக்கு நன்றி.